நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலைச்சங்கிடாரியோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். பல்போடாத கிடாரிங்க. இந்த மாடு கன்று ஈன்றுச்சுங்க. கிடாரி கன்று தான் ஈன்றுக்குது. நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடுங்க. கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கரவத்திறனை விலை நிலவரம்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சி டைப்பு தான். தலைச்சங்கிடாரி, இன்னும் பல்போடாத கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணு போட்டு ஒரு நாட்களில் தான் ஆகுது. அதுவும் கிடாரி கன்று தான் ஈன்றுக்குது. மாட்டுக்கு கண்ணுக்கு ரெண்டுக்கு சுழி தவறலாம் இதுமில்ல, சுழி சுத்தமான மாடுங்க. நல்ல காம்பு வளம் கொண்ட மாடு, அருமையான மடிசெட்டு, நல்ல ஒரு உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி 4 காம்பு நல்லா சீராக இருக்குது. கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். மடிக்கூச்சல் இல்லாத மாடுன்னு சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்தவரை 2 வேலையும் சேர்த்து ஒரு 10 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி ஓட்டிகிட்டு போய்க்கலாம். 10 லிட்டர் கறவை, கிடாரி கன்று ஈன்றுக்குது. இன்னும் பல் போடாத கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூருங்கிற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண்பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். குறிப்பாக மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்க. பல் போடாத கிடாரிங்கனால ஒரு 5 இது கண்டினியூஸாக நீங்கள் மாட வச்சுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கு. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.